வணக்கம் ரசிகர்களே, மற்றும் ஒரு புது வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம், விடுமுறை நாள் ஒன்று. இந்த நாளின் நிறைவு பொழுதில் வந்து சந்தோஷமான ஒரு இசை நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கிறோம். இந்த புது வசந்தம் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு இசை வழங்க வந்திருக்கிறாங்க யாழ் சாரங்கா இசைக்குழுவினர். பாடல்கள்லாம் ரொம்ப அழகான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக தரப்படுத்தியிருக்கோம், வரிசைப்படுத்தியிருக்கோம் வழங்குறதுக்கு. நிச்சயமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வாரம் பாடல்களை வழங்க வந்திருக்கின்ற கலைஞர்களை பார்க்கலாம். சந்திரஜோதி வந்திருக்கிறாங்க, அதுபோல் தயாபரன், மேரி, மதுரா, விஎஸ் மோகன் எல்லாம் ரொம்ப அறிமுகமான கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். புது வசந்தம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு பொதுவான வணக்கத்தை சொல்லுவோம். வணக்கம். மோகன் இருந்து ஆரம்பிப்போம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சும்மா இருக்கு. நீண்ட நாளை பிறகு சந்திக்கிறோம். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பற்றி நாங்கள் பாட போகிற பாடல்களை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான பாடல்கள் நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம்? எல்லாமே நல்ல ஒரு மெலோடி, உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல்கள் தான் எல்லாமே. இசை அப்படி இளையராஜா சாருடைய இசை எல்லாமே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல்கள், அற்புதமான பாடல்கள் எல்லாம். இந்த ஒரு மணித்தேலாம் அப்படி இருந்து நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான பாடல்கள் இவங்கெல்லாம் பாடிட்டு இருக்கல, நாங்கள் இருந்து கேட்டுட்டு இருந்தோம். இந்த ரிஹர்சல் நேரத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரோம். அந்த வகையில் இனிமையான பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாரங்கா இசைக்குழுவினர் தான் இசை வழங்க இருக்கிறாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப உயிரோட்டமான பாடல்கள் அப்படின்னு சொல்லி மோகன் சொல்லியிருந்தார். அதனால் இந்த பாடல்களை வந்து இப்போ நீங்கள் பாடிட்டு வந்த பிறகு இந்த பாடல்களை யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும், டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு நீங்கள் சமர்ப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிட்டு அப்படி பாடலாம் தானே. முதல்ல மோகன், மதுரா இருவரும் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு பாடலை வழங்க போகிறாங்க. முதல்ல என்றபடியாக நீங்கள் பாடிட்டு வந்த பிறகு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். பாடுறதுக்கான வாய்ப்பு முதல்ல தந்துடுறேன். பாடல் வந்து மௌனம் சம்மதம் அப்படின்ற படத்துக்காக கே.ஜே. சுதாஸ், சித்ரா பாடினது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாடலை பாடுறதுக்கு இப்போ மோகன், மதுரா இருவரும் தயாராக இருக்கிறாங்க. பாடலை பார்த்துட்டு வந்து நாங்கள் பேச ஆரம்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கே.ஜே. சுதாஸுடைய பாடல்கள் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட குரலுக்கும் பொருத்தமான பாடல், ரொம்ப நல்லாவே பாடியிருந்தார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது போல் புது வரவாக வந்திருக்கிறாங்க மதுரா, புது வசந்தம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி தான் முதல்ல வந்திருக்காங்க. நல்லா பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். சரி மதுரா, சொல்லுங்கள், என்ன செய்துட்ருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்களோட ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. முதல்ல புது வசந்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. நான் எஃப்னா யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் பண்ணியிருப்பேன். இப்போ 1 year டெம்பரரி லெக்சராக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த கிழமை எப்படி இந்தியா போகிறேன் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு. அப்போ லெக்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் மியூசிக் ஃபீல்டு, அப்போ நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்கள்கிட்ட. ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. இன்னும் கூட அடுத்த கிழமை இந்தியா போகிறதா சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நிறைய பேர் மிஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க. சரி, போயிட்டு வந்த பிறகு இன்னும் சிறப்பான விதத்தில் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் இசைத்துறைக்கு. சரி, மோகனிட்ட கேட்போம். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒரு பாடல் பாடிட்டு வந்த பிறகு அந்த பாடலை யாருக்கு சமர்ப்பிக்கிறீங்க, டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த பாடின பாடலை யாருக்கு நீங்கள்? என்னுடைய அன்பான மனைவி சுரேஜினி. சரி, ரொம்ப அன்பாக சொல்லியிருக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சதுக்காக வேண்டி. உண்மையில் கண்டிப்பாக உங்களோட இசை பயணத்துக்கு இல்லாட்டி இசைத்துறையில் நீங்கள் இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ரொம்ப கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மியூசிக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்னும் 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, இப்போ சொன்ன விஷயம் இல்லை. ஓகே, நல்லா பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வர போகிறவங்களாம் ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் வந்து தயாபரன் பாட போகிற பாடல். தயாபரன், இந்த பாடலை வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். சொல்லுங்கள் தயாபரன், இந்த பாடலில் இருக்க கஷ்டம் என்னது? சலங்கை இட்டால் ஒரு மாதிரி. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடிக் ஸ்டைல் இருக்குதான் கூட. இது வந்து ஒரு நாட்டிய சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் ரொம்ப கஷ்டம்தான். எஸ்பிபி சார் பாடியிருக்கிறாரு. என்ன மாதிரின்னு தெரியல, பார்ப்போம், பாடுறேன். இந்த பாடல் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ரொம்ப நல்லா பாடியிருந்தார். அது மாதிரி இசையெல்லாம் கூட நல்லாவே இருந்தது. இப்போ தயாபரன் கூட நல்லா பாடியிருந்தாங்க. அந்த பாடல் வந்து உங்களோட மைதிலி அப்படின்னு பேர் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பர்சன்ட் பேர் வந்து மைதிலி என்னை காதலி அப்படின்ற பேர். ரொம்ப அழகான பாடல், ரொம்ப கஷ்டமான சங்கீத பாடல் அப்படின்னு சொல்லலாம். தயாபரன் பாடுவார். பாடிட்டு வந்த பிறகு நாங்கள் பேசலாம். இப்போ அவருக்கான வாய்ப்பு. Ah
பொன்மானை நான் காண தகதிமிதோ, ஒரு அம்மானை நான் பாட தகதிமிதோ. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் பாடு, சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதில் காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமிதோ, ஒரு அம்மானை நான் பாட தகதிமிதோ. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. தத்தத் தகதிமி தத்தத் தகதிமி தத்தத் தகதிமிதோ. தாகதஜம் தரிதா ததகுதஜம் தரிதை தாகுதஜம் தரி ததகுதஜம் தரி தாதீங்கிணதும் 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 தா. தடகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மரும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் அங்கவனத்துக்கு இரு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டான். ஜாதி என்னும் மலையினிலே நாதீவள் நனைந்திடவே, அதில் வரதந்தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது, எந்தன் மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா தித்தா திகு திகு தித்தா திகு திகு தித்தா திகு திகு தித்தா திகு திகு திகதான தானதா திகதான தானதா திகதான தான. சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற்ற அதுதானே உன் கண்ணம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். இடையின் பின்னழகில் இரண்டு குடத்தை கொண்ட புதிய கம்புராவை மீட்டிச் சென்றாள். காலை நிலா மேனிலே காலை பல சுவையை கண்டே, அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதன்னில் கவி சேர்க்குது, எந்தன் மதிதன்னில் கவி சேர்க்குது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதில் காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமிதோ, ஒரு அம்மானை நான் பாட தகதிமிதோ. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. ரொம்ப நல்லாவே பாடியிருந்தார் தயாவரன் அப்படின்னு சொல்லும். கடலில் தூக்கி போட்டிருந்தோம் பாடுறதுக்கு முதல்ல அப்படி
கரை சேர்ந்துட்டார், நீந்தி ஒரு மாதிரி வந்துட்டார். வாழ்த்துக்கள் தயாபர். தேங்க்யூ. அதே மாதிரி அந்த இசை வழங்கின கலைஞர்களுக்கு உண்மையாக பாராட்டணும், ரொம்ப நல்லாவே இசை வழங்கியிருந்தாங்க. அப்படி மிருதங்கத்தை கொண்டிருந்தார் ஆக்டோபேடில் பானு, அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அதுபோல் அந்த சலங்கையை வந்து மயூரன் தான் வச்சுருந்தார். அது யாரும் எங்களுக்கு டிவியில் காட்ட கிடைக்கல, அதனால சொல்லிடுறேன். மயூரன் தான் அந்த சலங்கை சவுண்ட்லாம் கூட வழங்கியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுபோல் இசைக்கலைஞர்கள் யார்? சாரங்கா இசைக்குழுவினர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பானு இருக்கார் ஆக்டோபேடோடு, அதுபோல் ஷானு கீபோர்ட், நிசாங்க பேஸ் கிட்டார், லீட் கிட்டார் வந்து ஆர்வி வாசன், அவர் தான் இந்த டீமை வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அதுபோல் நிஷாந்த் இந்த முறை புதுசாக வந்திருக்கார் குரூப்புக்கு, நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது சாரங்கா இசைக்குழுவுக்கு நிஷாந்த். அதுபோல் மயூரன் ட்ரம்ஸோடு இருக்கிறார். அவர் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ட்ரம்ஸில் அப்படியே மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த இசைக்குழுவில், அதெல்லாம் பற்றி நாங்கள் அடுத்த பிரேக்குக்கு பிறகு சொல்லலாம். தயாபரன்ட்டு கேட்போம், ரொம்ப நல்லா பாடிட்டு வந்திருந்தேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு பாடலும் பாடின பிறகு அந்த பாடலை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். மோன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டார் அவரோட மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லி. தயாபரன் நீங்கள்? ஆனால் நான் வந்து இந்த பாடல் வந்து பானுவண்ணா தான் செலக்ட் பண்ணி தந்தார். அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சரி, நல்ல ஒரு இசை கலைஞருக்குரிய நல்ல பண்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் உண்மையை தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்தவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் பாட்டை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அதுக்கிடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். புது வசந்தம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ரொம்ப அழகான பாடல்கள், ரொம்ப இனிமையான இடைக்கால பாடல்கள், அப்படி இருந்து ஒரு மணித்தாலும் ரசிச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரியான பாடல்களை தரப்படுத்தி வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரப்போகிற பாடல் கூட ரொம்ப ரொம்ப அழகான பாடல், அந்தி மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின பாடல். இப்போ அந்த பாடலை தரத்துக்காக மோகன் மேரி தயாராக இருக்கிறாங்க. பாடிட்டு வந்த பிறகு அவங்களோட நாங்கள் பேசலாம். மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. பெருமையிலே எத்தனை நாளடி இளமையிலே, கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள், இமைகளும் சுமையடி இளமையிலே. அந்தி மழை
ஒளிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. வா 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 வா. தேகம் யாவும் தீயின் தாகம். தாகம் தீர நீதான் மேகம். கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது? கண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே. அந்திமழை பொழிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின அந்த பாடல் இப்போ நிகழ்ச்சியில் பாடியிருந்தாங்க. மோகன் அது போல் மேரி ரெண்டு பேருமே நல்லாவே பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அது போல் இசை வழங்கிய கலைஞர்களுக்கு உண்மையில் வாழ்த்து சொல்லணும். மோகன்கிட்ட தான் கேட்கணும். இந்த பானு ரொம்ப கவலைப்பட்டார் முதல்ல ஒரு முறை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுறேன், லூப் போடுறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் தான் சொல்லணும். அவரோட நீண்ட நாள் வேலை செய்கிறீங்க. நீங்களே பார்க்குறீங்க தானே எப்படி கஷ்டப்பட்டு வாசிக்கிறாருண்டு. ரொம்ப அழகா அது எல்லாம் எடிட் பண்ணி தான் வாசிக்கிறாரு. இந்த பாடலுக்கு மட்டும் தப்லா யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒக்டோபேட்லேயே அதையும் வாசிச்சிருப்பாரு. டைமிங் சரியான ஒரு கஷ்டம். அந்த டைமிங்ன்றது அவருக்கு தான் அது ஏழும். அதனால அவருக்கு எங்களுடைய ஸ்பெஷலான ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் இந்த பாடலுக்கு இசை வழங்குறதுல. அதனால பாடலாம் அவர் தான் செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி தயாபரன் சொல்லியிருந்தார். கண்டிப்பா அவர் தான் இந்த பாட்டும் அவர் தான் செலக்ட் பண்ணி தந்தது எனக்கு. வாணும் நாங்கள் மேரிட்ட கேட்போம், இந்த பாடலை யாருக்காக அவங்க டெடிகேட் பண்றாங்க, சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு. நம்மளோட ரசிகர்கள் எல்லாம் இருக்கா? பொதுவாகவே சொல்லிட்டீங்க. மேரிட சொந்த இடம் எது? இந்த இடத்துல நாங்கள் சொந்த இடம் மூமாலை, இப்போ பருத்தித்துறை பொயின்பேட். ரொம்ப அதிகமான இசை நிகழ்ச்சியில் எந்த இடத்துல செய்திருக்கீங்க? யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம் எந்த இடம்? நிறைய இசை நிகழ்ச்சி செஞ்சிருக்கீங்க. எந்த இடத்துல செஞ்சுருக்கீங்க? சொல்லலாம். நிறைய எல்லா இடத்துலையும் பொதுவாக செஞ்சுருக்கீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில எல்லாம் வந்து மேரியோட பாடல்களை ரசித்து எல்லாருக்காகவும் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறீங்க புது வசந்த நிகழ்ச்சியில். ரொம்ப நல்ல ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர போகக்கூடிய பாடல் கூட ரொம்ப ஒரு இனிமையான பாடல், ஒரு அழகான காதல் பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ மதுராங்கி தான் அந்த பாடலில் பாட போகிறாங்க. ஸ்வர்ணலதா பாடின பாடல் சத்ரியன் திரைப்படத்துக்காக. ரொம்ப அழகாக ரசித்து அப்படி கேட்கக்கூடிய பாடல்கள் இந்த பாடலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ மதுராங்கி பாடல் நாங்கள் கேட்கலாம். பாடிட்டு வந்த பிறகு அவங்களோட நாங்கள் பேசுவோம். மாலையில் யாரோ
ரொம்ப ஒரு அழகான பாடல். அந்த பாடலை அழகாகவே பாடியிருந்தாங்க ஸ்ரீ மதுராங்கி. ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் பாடலில் கொஞ்சம் கண்ணை திறந்துட்டு பாடியிருந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். பாடல் சரியாக பாடிட்டுருக்கல, கடைசியாக பாடுற நேரம் மட்டும் கண்ணை மூடிடுறீங்க. அது ரசித்து பாடுறீங்கன்றது தெரிஞ்சுது. கண்ணை திறந்து கொண்டு பாடிதான் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். சரி, அந்த பாடலை யாருக்கு நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்க? அந்த பாடலை என்னோட தம்பி அமெரிக்காவில் இருக்கிற சித்தார்த்தனுக்கு சமர்ப்பிக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற தம்பிக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் இசைத்துறை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு உங்களோட மியூசிக் ஃபீல்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி நீங்கள் இந்த துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? அந்த விஷயம் சொல்லுங்கள். முதல் வந்திருக்கிறீங்க. எனக்கு சப்போர்ட்னு சொல்கிறது நான் சொன்ன தம்பி அவர் தான். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மா இவர்களுடைய சப்போர்ட். தம்பியில் ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நாங்கள் அடுத்த பாடல்களுக்கு போகலாம். அடுத்த ஒரு நல்ல சந்தோஷமான பாடல் வர இருக்குது. அந்த பாடல் வர்றதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு போன இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கலாம். புது வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். புது வசந்தம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான பாடல்கள் வந்துட்டுருக்கு. அடுத்து வரப்போகிற பாடல் கூட அப்படியான ஒரு பாடல் தான். கொஞ்சம் இதுவரை வந்த பாடல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான பாடல்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு சின்ன பீட்டோடு வரப்போகுது பாடல். மோகன் அவரோடு சேர்ந்து சந்திரஜோதி தான் அந்த பாடலை வழங்குறதுக்காக இருக்கிறாங்க. இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் யாழ் சாரங்கா இசைக்குழுவினர். ரொம்ப சிறப்பாகவே இசையெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷானு, நிசாங்க, நிஷாந்த, வாசன், பானு, அதுபோல் மயூரன் இவர்கள்லாம் இசை வழங்கி கொண்டு இருக்காங்க. நிசாங்க வந்து இன்றைக்கி முதல்ல போன பாடலில் ரொம்ப அழகாகவே ப்ளே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமாக வாசிச்சிருந்தது, ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியதாக இருந்தது, ரசித்து வாசிச்சிருந்தார். அவருடைய சகோதரர் கூட இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார், நிஷாந்த். இருவரும் சேர்ந்து ரொம்ப நல்லா இசை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. கிட்டார் இசை அவரோடு வழி நடத்தி கொண்டிருக்கார் வாசன். அதுபோல் ஷானும் பானும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் மயூரனுக்கு இதில் சகோதரர் இல்லாதபடியாக வாசனோடு சேர்த்து வாசனும் மயூரனும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி இசைக்குழுவில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த விஷயத்தையும் சொல்லிடுறோம். அடுத்த பாடலை வழங்குறதுக்காக மோகன் அவரோடு இணைந்து சந்திரஜோதி.
எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கின்று விளங்கானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வின் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ரொம்ப நல்லாவே பாடியிருந்தாங்க அந்த பாடலை. ரொம்ப நல்ல ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற திரைப்படத்துக்காக KJ ஜேசுதாஸ் அவரோடு இணைந்து மஞ்சுளா அப்படின்ற பாடகி பாடின பாடல். நிறைய பாடல்கள் பாடலாம், ஆனால் இந்த பாடல் ரொம்ப ஹிட்டான பாடல் அப்படின்னு சொல்லலாம். மோகன் அதுபோல் சந்திரஜோதி இருவரும் நல்லாவே பாடியிருந்தீங்க. உங்களுக்கு கூட நிறைய பாடல்கள் பாட மாட்டாங்க, நல்லா பாடுவாங்க. சந்திரஜோதி சொல்லுங்கள், இந்த பாடலை யாருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க? இந்த பாடலை நாளைக்கு என்னுடைய புதல்வனுடைய பர்த்டே, அவருக்கு இந்த பாடல் சமர்ப்பணமாக இருக்கு. ரைட், நாங்களும் உங்களோட புதல்வருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரி, இன்றைக்கி நீங்கள் ஒரு கேக் கொண்டு வந்தால் இதில் கட் பண்ணி நாங்களாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அப்புறம் அடுத்த எபிசோடு அடுத்த ப்ரோக்ராமுக்கு வரையில் நீங்கள் ட்ரீட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நாங்கள் தேவரனோடையும் பேசுவோம். தேவரன் சொல்லியிருந்தால் ரொம்ப நல்ல ஒரு டீம் ஒர்க் ஒன்று செஞ்சுட்ருக்காங்க. யாழ் சாரங்கா இசைக்குழு அப்படின்றது நல்ல சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய ஒரு இசைக்குழு அப்படின்னு சொல்லலாம். நிஷாங்க் அது போல் ஷானு பானு எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களோட மியூசிக் குரூப்பில் உள்ள அத்தனை பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் என்னென்னா நிசங்காவும் ஷானுவும் வந்து எங்களை போட்டு அப்படியே எடுத்துக்கோ அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பிள்ளை விடுற, அந்த இடத்துல பிள்ளை விடுற, இந்த இப்படி பாடு அப்படி பாடுன்னு சொல்லி நிசங்கவும் ஷானுவும் வந்து ஒட்டியே எங்களை போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இரவு பகல் பாராமல் உண்மையாக ரிஹர்சல் பார்ப்பாங்க, நேரம் பார்க்க மாட்டாங்க. சிலவில் நான் வந்து என்ன வீட்டை கூட விட மாட்டாங்க, அங்கேயே வச்சுருப்பாங்க. இங்கே இன்றைக்கே தூங்கு, நாளைக்கு விடிய போகலாம் அப்படின்னு சொல்லி உண்மையாக சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குரூப்பில் உள்ள அத்தனை பேருமே நல்ல திறமாக தங்களோட மனப்பூர்வமான ஒரு இதை நாங்கள் சாதித்து காட்டணும்னு சொல்லி அவங்க இதை நிச்சயமாக செஞ்சுட்டு வராங்க. அவங்க பண்ணுற ஆர்ட் ஒர்க் வந்து அவருடைய இந்த நிகழ்ச்சியின் தரத்தில் தெரியுது. பாடல்களுக்கான இசை வழங்கையில் வந்து மிக நுணுக்கமாக வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இதே டீம் இதே மாதிரி நல்லா தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சாரங்கா இசைக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் போகலாம். பூவே பூச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறாங்க மேரி. அவங்க அந்த பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பை இப்போ நாங்கள் வழங்குவோம்.
பாடல். அந்த பாடலை பூவே பூச்சுடவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. பூவே பூச்சுடவா திரைப்படத்தில் இந்த இடம்பெற்ற பாடல் மேரி ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் என்ன கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியில் உங்களை சந்திக்கலாம். புது வசந்தம் நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியில் சந்திக்கிறோம். இந்த வார நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போது. யாழ் சாரங்கா இசைக்குழுவினர் தான் இசை வழங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பாடல்களுக்கெல்லாம் இசை வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரையுமே நிச்சயமாக பாராட்டணும். ஆர்வி வாசன் அவர்கள் இந்த குரூப்பை வந்து ரொம்ப நல்லா வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட இணைந்து பானு, அதுபோல் ஷானு, நிஷாந்த, மயூரன் இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிஷாந்த் இன்றைக்கி தான் முதல் தடவையாக வந்திருந்தார். நிஷாங்கருடைய சகோதரர்கள் அவர் ரொம்ப நல்லா அப்ளை பண்ணுறார். ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா அப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதுபோல் நிகழ்ச்சியில் பாடல்களை வழங்கியிருந்தாங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள். அவங்களுக்குன்னா உண்மையில் நாங்கள் நிறைய பாராட்டுகள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இன்றும் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். இடைக்கால பாடல்கள் ரொம்ப அழகாக தெரிவு செய்து வழங்கியிருந்தாங்க. சந்திரஜோதி, தயாபரன், மேரி, அதுபோல் ஸ்ரீ மதுராங்கி அவரோடு இணைந்து விஎஸ் மோகன் இவர்கள் தான் பாடல்களை வழங்கிய கலைஞர்கள். இறுதி பாடலில் கூட மோகன் அவர்கள் தான் வழங்க போகிறாரு. ஆக இந்த வார நிகழ்ச்சி பற்றி அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக போய்கொண்டிருக்கு. ரொம்ப அழகாக எல்லாரும் வாய்ச்சாங்க. நிஷாங்க எல்லாம் ரொம்ப அழகாக. உண்மையிலே அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் நாங்களும் கூட பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப ஒரு அழகான பாடலோடு தான் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். பூவே செம்பூவே அப்படின்ற ஒரு இனிமையான பாடல் ஒன்றோடு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். பாடலை வழங்குறதுக்கு மோகன் தயாராக இருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல்
உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே பலர் வந்து கொஞ்சும் கிளி பிள்ளைதானே உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை விதியின் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம்